உறவுகள் அப்படின்னு தலைப்புல இன்னைக்கு இரண்டாவது கேஸ் ஸ்டடி பார்க்குறோம். கணவன் மனைவி இடையே உள்ள உறவுகள்ல வரக்கூடிய இஷ்யூஸ், சேலஞ்ச். இதுல கணவர் ராஜா அப்படிங்கிற கதாபாத்திரம், ராணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நம்ம எடுத்துக்குவோம். ரெண்டு பேரும் வெளியில ட்ராவல் பண்றாங்க. பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் விஷயமாவோ போறாங்க. போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இரவு 8 மணி 8:30 மணி ஆகுது. கணவர் என்ன சொல்றாரு, வாம்மா கடையில் சாப்பிட்டு போயிடலாம், வீட்டுக்கு போனால் லேட் ஆகிடும் அப்படிங்கிறாரு. இல்லை வேண்டாம், நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு அன்னெசரியாக நமக்கு செலவு அப்படிங்கிற மாதிரி இவங்க வேண்டான்னு அவாய்ட் பண்ணுறாங்க. இல்லைம்மா போயிட்டு அலைஞ்சலாக வந்திருக்கோம், வீட்டில் போய் செய்யறதுக்கு நேரம் இருக்குமோ இல்லையே, சாப்பிட்டு போயிடலாங்கிறாரு. இல்லை வேணான்னு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து அந்த வேலையை செய்கிறாங்க. தோசை ஊற்றுற வேலையோ அல்லது மற்ற சமையல் வேலையோ செய்யும்போது சொல்கிறாங்க, நான் அப்படி தான் சொல்லுவேன் சாப்பாடு வேணான்னு, நீங்கள் தான் வண்டியை நிறுத்தி என்னை கடையில் சாப்பிட வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கியூமெண்ட் போகுது. கணவர் மிகவுமே கோபம் அடைகிறார். நான் தான் உங்களை அப்போவே சாப்பிட சொன்னேன்ல, கடையில் வந்து வண்டியை நிறுத்துறேன்னு சொன்னேன், நீங்கள் வரவே மாட்டேன்னு சொன்னீங்க, இங்கே வந்து வேலை செய்கிறப்ப அது முடியல இது முடியலன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, அது சரியானு கேட்குறாரு. ஸோ இவங்க தன்னுடைய பிடிவாத குணத்தை விடுறதாவே இல்லை. நான் அப்படி சொன்னாலும் நீங்கள் வந்து சாப்பிட வச்சுருக்கணும், அப்போ என் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை, பாசம் இல்லை அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகளை சொல்லி அவர் மனதை காயப்படுத்துகிறார். இப்போ இதுதான் சம்பவம். இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமும் அந்த பெண்மணி கணவர் கூட 2-3 நாள் பேசுறதில்ல. அவங்க ஒரு மாதிரி முகத்தை திருப்பிக்கிறதும், அவங்க பேச்சு கொடுத்தும் பேசுறதில்ல. இது மாதிரி பல ஆண்கள் வருத்தப்படுறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய ஈகோவாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மக்களாகிய நீங்களே உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவிடுங்க. அப்போ ஒரு ஆண்மகன் தன் துணைவியுடன் வெளியில் சாப்பிட்லாம், உங்களுக்கு வேலை பளு வேண்டாம், வெளியிலே சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அவங்களுக்கு சரியான முடிவு எடுக்க தெரியல. வீட்டில் வந்து இந்த விஷயத்தை வேலை செய்யும்போது அந்த சலிப்பில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. நல்ல அந்யுன்யமாக இருக்கக்கூடியவங்க, பாசமாக இருக்கக்கூடியவங்களையே இந்த கருத்து வேறுபாடு வருது. ஸோ இதை பெண்களாகிய நீங்கள் இதே மாதிரி கேரக்டரில் இருந்தால் நீங்கள் செஞ்சது சரியா தவறான்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.